கடந்த 2007 ஆண்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் EPDP தேசவிரோத ஆயுத குழுவினாலே கடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் காணாமல் ஆக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், இந்த காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார், சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை. இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த EPDP-யினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகளாகியும் இன்று வரையில் எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றினூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த 17 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும், அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று, சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம். இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளிலிருந்தும் விசாரணைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்ல விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒருபொழுதும் நீதி தராது. அது அனுரகுமார அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த காணாமல் போனமை, கடத்தப்பட்டமைகள் மற்றும் படுகொலைகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட JVP-யினருக்கும் முற்றுமுழுதான பங்கிருக்கிறது. இந்த 2002 ஏற்பட்ட ஒரு அமைதி உடன்படிக்கையை குழப்பி மீண்டும் ஒரு யுத்தத்திற்குள் நிலைமையை தள்ளி கொண்டு சென்றதிலே இந்த இனவரி பிடித்த JVP-யினருக்கும் பங்கிருக்கிறது. அதிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே அவர் நீதி தருவார் என்று நாங்கள் முட்டாள்தனமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் இடதுசாரிகள் என்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிக கொடூரமான கொலைவெறி கொண்டவர்களாகவே இந்த JVP-யினரும் NPP-யினரும் இன்று காணப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு கணமும் தாமதிக்காமல் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் ஒரு சர்வதேச விசாரணையாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கொள்ள விரும்புகிறோம்.